ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க வீட்டு பொண்ணு மாம்பா 3 சர்வாஸ். இதுதான் என்னோட முதல் வீடியோ. நம்ம இப்போ எதை பத்தி பேச போறோம்னா, இனி 100 டேஸ்க்கு எல்லாராலும் பேசப்பட போற ஒரே விஷயம் பிக் பாஸ். நம்ம வீட்லயோ நாட்டிலயோ என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் மட்டும் பார்க்க தவறவே மாட்டோம். அது ஏன்னு நமக்கு தெரியல, என்ன பண்றானோ புரியல, இவன் என்ன இப்படி பேசுறானோ தெரியலன்னு திட்டிட்டாவது பார்ப்போம். ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. நான் எல்லாம் அடுத்த சீசன் எப்போ வரும்னு ஒரு சீசன் முடிஞ்ச நாள்ல இருந்தே யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் பிக் பாஸ்க்காக வெயிட் பண்றீங்க, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் பையன் அவன் வந்து அம்மா பிக் பாஸ்னா என்ன, அதுல யாருன்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், அது ஒரு டிவி ஷோப்பா. சினிமால சீரியல்ல நடிக்கிறவங்க, பாடுறவங்க, நியூஸ் படிக்கிறவங்க, டெலிஃபீல்ட்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு ஒரு ஷோ நடத்துறாங்கப்பா. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வந்து இங்கேயே தங்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே செய்யணும், அதான்ப்பான்னு சொன்னேன். உடனே அவன் அப்போ அவங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டான். டேய், கவர்மெண்ட் எப்படி 100 நாள் வேலைன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் சினிஃபீல்ட்ல வேலை இல்லாதவங்களுக்கு விஜய் டிவில 100 நாள் வேலை கொடுக்குற கேமுக்கு பேரு தான் பிக் பாஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அப்படியா சரிமான சொல்லிட்டு விட்டான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நமக்கும் வேற வேலை இல்லை, 3 சர்வாவையும் சமாளிக்கிற வேலை மட்டும்தான். ஸோ கிடைக்கிற கேப்ல நம்மளும் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு ஐடியா தோணுச்சு. நாளையில இருந்து பிக் பாஸ் போட போறாங்க. யாரு வராங்க, என்ன சொல்ல போறாங்க, எப்படி எல்லாம் பேச போறாங்கன்னு ஒரே எக்ஸைட்டடா இருக்கு. இந்த டைம் ஹாஸ்ட் வர நம்ம அண்ணன் மக்களிடம் எதையும் எதிர்பாராமல் மக்களின் அன்பை மட்டும் எதிர்பார்த்து மக்களுக்காக தன் பணியை செவ்வன செய்யும் எங்கள் மக்களின் மைந்தன் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி, சேது அண்ணன். அவரு படத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம் அவர் எப்படி பேசுவாரு ஸ்ட்ரெயிட்டானு. ஸோ பிக் பாஸ்லயும் அதே மாதிரி பேசுவாருன்னு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நான் இந்த டைம் அண்ணா வர வீக்கெண்டுக்காக எப்போ வரும்னு வெயிட் பண்றேன். என்ன மாதிரி யாரெல்லாம் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது கண்டஸ்டன்ஸ். இப்ப வரை நம்ம 7 சீசன் பார்த்திருப்போம். அதுல எனக்கு ஒரு சில பேரை பிடிக்கும், ஒரு சில பேரை பிடிக்காது. பட் பிக் பாஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிட்ட ஒரே விஷயம், நான் நல்லவன்னு சொல்லி அதுக்காக வேலையை பார்க்காம அடுத்தவன் குறைய சொல்லி அடுத்தவனை கெட்டவனா காமிச்சு நான் நல்லவன சொல்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காத கேரக்டர். நீ நல்லவனா, நீ உன் வேலையை பாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, உனக்கான புகழ் உன்னை தேடி வரும், அது மக்களான நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை தான் இந்த தடவை சொல்ல போறேன். என்ன மாதிரி உங்க எத்தனை பேருக்கு இவங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, இவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே கண்டினியூஸா நான் போட போற வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்க வீட்டு பொண்ணு மாம்பா 3 சர்வாஸ். டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.